எக்கார்ட் டோலே, த பவர் ஆஃப் நவ். இப்பொழுது. மனம் என்பது நீங்கள் அல்ல. ஒன்று ஞான உதயத்திற்கு பெரிய தடையாய் இருப்பது. ஞான உதயம் என்றால் என்ன? கடந்த 30 வருடங்களாக ஒரு பிச்சைக்காரன் சாலையோரமாக எப்போதும் அமர்ந்திருப்பான். ஒரு நாள் ஒரு புதியவர் அவ்வழியே வந்தார். வழக்கம் போல் கையிலிருந்ததை நீட்டி, சின்ன தர்மம் செய்யுங்கள் என்றான். அதற்கு அவர், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்றார். மேலும் அவர், நீ எதன் மேல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று வினவினார். அதொன்றுமில்லை, வெறும் பெட்டி. இதன் மீது நான் நினைவு தெரிந்த நாளாய் அமர்ந்திருக்கிறேன் என்றான். அதற்கு அவர், அதில் உள்ளே என்ன இருக்கிறது என்று எப்போதாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை, இதில் பார்க்க என்ன இருக்கிறது, அதில் ஒன்றுமே இல்லை என்றான் பிச்சைக்காரன். அவர், உள்ளே திறந்து பார் என்று வற்புறுத்தினார். அந்த மூடியை கஷ்டப்பட்டு திறந்தான். பெரிய இன்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. ஏனென்றால் அந்த பெட்டி நிறைய தங்கம் இருந்தது. கொடுக்க ஏதும் இல்லாத போதும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க சொன்னாரே, அவர் போன்றவன் நான். அந்த நீதி கதையில் வருவது போல், நான் உங்களை எந்த பெட்டியினுள்ளும் பார்க்க சொல்லவில்லை, உங்களுள் ஆழமாக பார்க்க சொல்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. யார் ஒருவர் இயல்பு நிலையில் மகிழ்ச்சியை அளிக்கவல்ல மற்றும் அதனுடன் நிலைகுலையாத அமைதியையும் அளிக்கவல்ல ஆழமான அந்த உண்மையான செல்வத்தை அடையவில்லையோ, அவர்கள் மிகுந்த செல்வத்தை பெற்றிருந்த போதும் அவர்கள் பிச்சைக்காரர்கள்தான். அவர்கள் சந்தோஷம், திருப்தி, பாதுகாப்பு, அன்பு ஆகியவற்றை வெளியில் தேடுகிறார்கள். ஆனால் உள்ளே இவை மட்டுமல்ல, இந்த உலகம் தரக்கூடியதை விட அதிகமானவை உள்ளன. ஞான உதயம் என்பது ஏதோ அடைய முடியாத, அசாதாரணமான, ஒரு சிலரே அடையக்கூடிய மேஜிக் போன்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் உள்மனம் அதை உயர்வாக வைத்துக்கொள்ள நினைக்கிறது. ஆனால் அது நீங்கள் உங்களின் இயற்கையான இயல்பு நிலையை உணர்வது ஆகும். அந்த நிலை என்பது அழிவென்பது இல்லாத அளப்பரியதுடன் இணைந்த நிலை. ஆனால் அதிசயம் என்னவென்றால் அது நீங்கள்தான். மற்றும் அது உங்களை விட உயர்வானது. அது உங்களின் பெயர், உருவம் ஆகியவற்றை கடந்த உங்களின் உண்மையான இயற்கை பண்பு. நாம் எல்லாவற்றுடனும் பிணைக்கப்பட்டிருக்கும் தன்மையை உணராவிட்டால், சுதாரிப்புடனோ அல்லது சுதாரிப்பு இல்லாமலோ தனியான ஒரு பகுதி என்று உணர்வீர்கள். பயம் ஏற்படும். உள்ளேயும் வெளியேயும் பிரிவினைகள் தோன்றும். ஞான உதயம் என்பதை கஷ்டங்களின் முடிவு என்று புத்தர் சுலபமாக விவரிப்பது எனக்கு பிடிக்கும். இந்த விளக்கத்தில் உங்களுக்கு சிக்கலான திறமை ஏதாவது வெளிப்படுகிறதா? ஆனாலும் அவர் விவரித்தது முழுமையானது என்று சொல்ல முடியாது. அவர் விவரித்தது எது ஞான உதயம் இல்லை என்று விளக்குகிறது. அதாவது கஷ்டங்கள் இல்லை. கஷ்டங்கள் இல்லை என்றதன் பின் என்ன இருக்கிறது? புத்தர் அதை நீங்கள் உணரும்படி விட்டு விடுகிறார். புத்தர் எதற்காக எதிர்மறையான விளக்கத்தை கூறியிருக்கிறார் என்றால், மனது அதை அடைய ஏதாவது ஒரு வழியையோ ஒரு அசாதாரண திறமையையோ கொள்ள வேண்டியது இல்லை என்பதற்காக மட்டுமல்ல, அதை அடைய வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்பதால் தான். அவ்வாறு கூறப்பட்டிருந்த போதிலும் புத்த மதத்தை சார்ந்த பலர் ஞான உதயம் என்பது புத்தருக்குத்தான் என்றும், தமக்கில்லை என்றும், அப்படியே பெறுவதானாலும் இவ்வாழ்க்கையில் இல்லை என்றும் நம்புகின்றனர். இயற்கையான இயல்பு நிலை என்கிறீர்களே, அதை நீங்கள் விளக்க முடியுமா? இயற்கையான இயல்பு நிலை என்பது எப்பொழுதும் அழிவற்று இருப்பது. எத்தனையோ உயிர்களின் பிறப்பு இறப்பில் ஒரே உயிராய் இருப்பது. இயல்பு நிலை என்பது அப்பாலாய் இருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினுள்ளும் சாரமாய் இளங்குகிறது. அதை நீங்கள் நீங்களாக உணருகிறீர்கள். அதாவது அது உள்ளபடியே உங்கள் பண்பு. ஆனால் அதை உங்கள் மனதில் தேடாதீர்கள். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் மனது எந்த இலக்கும் கொள்ளாமல் அமைதியில் இருக்கும் பொழுதுதான் அதை நீங்கள் அறிய முடியும். அப்படியே நிகழ் நொடிகளில் அப்படியே நீங்களாக மட்டும் இருந்தால்தான் உணர முடியும். மனதால் உணர்ந்து கொள்ளுதல் என்பது முடியாது. இயல்பு நிலையை விழிப்புடன் ஒத்துக்கொள்ளுதலும் அதை உணர்ந்து கொள்ளும் அறிவுமே ஞானமடைதலாகும். இயற்கையான இயல்பு நிலை என்று நீங்கள் குறிப்பிடும்போது கடவுளை குறிப்பிடுகிறீர்களா? அப்படியென்றால் அதை ஏன் சொல்வதில்லை? கடவுள் என்ற வார்த்தை பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக தவறாக உபயோகிக்கப்பட்டு வந்ததால்
பொருளற்று போய்விட்டது. நான் இவ்வார்த்தையை உபயோகிக்கிறேன், ஆனால் எப்போதாவதுதான். அந்த வார்த்தைகளின் புனித தன்மையை சற்றும் கூட உணராமல் உணர்ந்தது போல் பேசுகிறார்கள், அல்லது அதற்கு எதிராக பேசுகிறார்கள். அதாவது எதை எதிர்க்கிறோம் என்று அறிந்து வைத்துள்ளவர் போல். இந்த தவறான உபயோகம் குருட்டு நம்பிக்கைகளையும் தவறான நம்பிக்கைகளையும் ஏற்படுத்துவதுடன் என் அல்லாத என்னுடைய கடவுள்தான் உண்மையான கடவுள், மேலும் உன் கடவுள் பொய் என்ற உள் மனங்களையும் அல்லது நியட்சி என்பவரின் கடவுள் இறந்துவிட்டார் என்ற கருத்து போன்றதையும் ஏற்படுத்துகிறது. கடவுள் வரையறுக்கப்பட்டதாகிவிட்டது. கடவுள் என்று சொன்னாலே மனது ஒரு மனதில் கொண்ட ஒரு உருவத்திற்கு, அதாவது வெந்தாடி வைத்த மனிதன் அல்லது உங்களை அல்லாத உங்களுக்கு வெளியே பெரும்பாலும் ஆண் அல்லது வேறு ஏதோ ஒன்று என தாவி விடுகிறது. கடவுள் என்பதோ இயற்கையான இயல்பு நிலை என்பதோ கடவுள் என்னும் மகத்துவத்தை விவரிக்க வல்லதல்ல. கேள்வி என்னவென்றால், அந்த வார்த்தை குறிக்கும் பொருளை உணர்ந்து கொள்ள தடையாக இருக்கிறதா அல்லது உதவியாக இருக்கிறதா என்பதுதான். அதாவது மனிதனை புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட உண்மையை குறிக்கிறதா அல்லது மனதிற்குள் இருக்கும் கடவுளின் உருவத்திற்கு சுலபமாக தாவுகிறதா? இயற்கையான இயல்பு நிலை என்பது கடவுளை விவரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, எதையும் விவரிக்கவில்லை, ஆனாலும் அது எதையும் சார்ந்ததில்லை என்ற வசதி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத எல்லையற்றதை சுருக்கி ஒரு எல்லையை கொண்டு வருவதில்லை. அதற்கு ஒரு உருவத்தை மனதால் கொடுக்க முடியாது. யாரும் எனக்கு மட்டும்தான் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. அது உங்களின் சாரம். அதை நிகழ்வில் உங்களின் இயற்கையான இயல்பு நிலை என்று உணர முடியும். அதனால் அந்த இயற்கையான இயல்பு நிலை என்ற வார்த்தையிலிருந்து சின்ன அடி எடுத்து வைத்தால் போதும், இயற்கையான இயல்பு நிலையை அனுபவிக்கலாம். இந்த உண்மையை புரிந்து கொள்வதில் தடை என்ன? மனதை நான் என்று கொண்டால் எண்ணங்கள் கட்டாயமாகி விடுகிறது. எண்ணங்களை கட்டுப்படுத்த இயலாமை என்பது அஞ்சத்தகுந்த நிலை என்று நாம் உணர்வதில்லை. ஏனென்றால் எல்லோரும் அவ்வாறு இருப்பதால் இதை வழக்கமானது என்று நினைத்து விடுகிறோம். ஓயாது காதில் கேட்கும் மனதின் குரல் இயற்கையான இயல்பு நிலையில் உள்ள அமைதியை, அதாவது இயல்பு நிலையுடன் இயைந்த அமைதியை உணர விடாமல் செய்து விடுகிறது. மனது தானே நான் என்ற ஒன்றை பின்னுகிறது. மேலும் அதனால் பயமும் துக்கமும் ஏற்படுகிறது. அதை பற்றி பின்னால் விவரமாக பார்ப்போம். டெஸ்கர்டீஸ் என்னும் தத்துவ ஞானி நான் நினைக்கிறேன் அதனால் நான் என்ற புகழ் வாய்ந்த வாக்கியத்தை சொன்னபோது அவர் தான் ஒரு அடிப்படையான உண்மையை கண்டறிந்ததாக நம்பினார். உண்மையில் அடிப்படையான தவறுக்கு உருவத்தை கொடுத்து விட்டார். அதாவது எண்ணுவதை இயல்பு நிலையாகவும் எண்ணங்களால் அடையாளம் கொள்வதாகவும் கொண்டு விட்டார். எண்ணுவதை வழக்கமாக கொள்பவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி என வாழ்வதால் பைத்தியக்காரத்தனமான கஷ்டங்களும் தொல்லைகளும் நிறைந்த உலகில் ஒத்துப்போகாத மனதுடன் வாழ்கின்றனர். ஞான உதயம் என்பதெல்லாம் ஒன்றென கொண்ட மனநிலை. அதனால் ஒன்றென உள்ள உயிரோட்டத்துடன் வெளி உலகிலும் அருவமாய் உங்களுக்குள் இணைவதுமாகும். ஞான உதயம் என்பது தொல்லைகளிலிருந்து விடுதலையாவது மட்டுமல்ல, உள்ளேயும் வெளியேயும் விரோதத்தை கொண்டு வராததும் ஆகும். மற்றும் தொடர்ந்து தோன்றும் எண்ணங்களிலிருந்து விடுதலையும் ஆகும். அது எவ்வளவு பெரிய விடுதலை! உங்கள் மனதை நீங்கள் என்று கொள்ளும்போது ஒரு இடைவெளி இல்லாத நிலையில் முத்திரைகள், வார்த்தைகள், உருவங்கள், விளக்கங்கள், தீர்ப்புகள் முதலியன தோன்றி உண்மையான உறவுகளை பாழ்படுத்தி விடுகின்றன. அது நீ உனது என்பதற்கு இடையில், நீ மற்றவர் என்பதற்கிடையில், நீ இயற்கை என்பதற்கிடையில், நீ இறைவன் என்பதற்கிடையில் வருகிறது. இந்த தடையான எண்ணம் பிரிவினை என்ற கற்பனையை கொண்டு வருகிறது. நீ மற்றவர்களிடமிருந்து வேறு என்று ஆகிறது. அதாவது வெளி தோற்றத்தில் தனித்தனியாக தோன்றினாலும் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்ததே என்பது மறந்துவிடுகிறது என்று எதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த உண்மையை நடப்பில் உணராததை சொல்கிறேன். இதை நீங்கள் நம்பலாம். நம்பிக்கை ஆறுதலாக இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்து அனுபவிக்கும் போதுதான் ஞான உதயம் ஆகும். எண்ணங்கள் ஒரு நோய் போன்றதாகிவிட்டது. நோய் என்பது அதனதன் வேலையை ஒழுங்காக செய்யாத போது வருகிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால், ஒரு செல் பிரிவதோ அல்லது வளருவதோ தவறாகாது. ஆனால் அவ்வுறுப்பை விட்டு விலகி வேகமாக வளர்ந்தால் நோயாகி விடுகிறது. குறிப்பு: மனது சரியாக உபயோகப்படுத்தினால் சிறந்த சாதனம். அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் மிகுந்த கேட்டை விளைவிக்கும். இன்னும் சரியாக சொல்வதென்றால், நீங்கள் சரியாக மனதை பயன்படுத்தவில்லை என்பதை விட நீங்கள் அதை பயன்படுத்துவதே இல்லை என்று சொல்லலாம். அது உங்களை பயன்படுத்துகிறது. அது நோய். நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் என்று எண்ணுகிறீர்கள். இது கற்பனை.
அந்த சாதனம் உங்களை ஆட்கொண்டு விட்டது. இதனை நான் முழுவதும் ஒத்துக்கொள்ள முடியாது. உண்மைதான், நான் பல உபயோகமற்ற எண்ணங்களை எண்ணுகிறேன். ஆனால் நல்ல செயல்களை செய்ய எனது மனதை தேர்ந்தெடுக்கிறேன். இதை பலமுறை செய்கிறேன். ஒரு குதிரை போடுவதாலோ ஓர் அணுகுண்டு செய்வதாலோ உங்களது மனதை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்று பொருளாகாது. நாய்கள் எலும்பை கடிப்பது போல் மனது தொல்லைக்குள் தலையை விட்டு விடுகிறது. அதனால்தான் கிராசைட் புது மற்றும் அணுகுண்டு போன்றவற்றை செய்கிறது. உள்ளபடியே இதை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் என்று எதுவும் இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் விரும்பியபடி மனதை வைத்துக் கொள்ள முடிகிறதா? மனதை நிறுத்தும் அந்த பட்டனை கண்டுபிடித்து விட்டீர்களா? எண்ணுவதை முழுவதும் நிறுத்துவதையா கேட்கிறீர்கள்? இல்லை, என்னால் முடியாது. சில சமயங்களில் முடியும். அப்படியென்றால் மனது உங்களை பயன்படுத்துகிறது. உங்களை அறியாமல் அதை நீங்கள் என்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கே தெரியாது நீங்கள் அதன் அடிமை என்று. உங்களையே அறியாமல் பீடிக்கப்பட்டவராய் இருப்பது போன்றதாகும். மேலும் அவ்வாறு உங்களை பீடித்திருப்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்கள். சுதந்திரத்தின் ஆரம்பம் என்பது என்னவென்றால், உங்களை பீடித்திருப்பது நீங்கள் இல்லை என்று அறிவதாகும். நீங்கள் அதை எண்ணுபவர். இதை அறிந்தவுடன் பீடித்திருந்ததை கவனிக்க முடிகிறது. எண்ணுபவரை கவனிக்க தொடங்கும் நொடியில் ஆழமான ஞான தெளிவு ஏற்படுகிறது. எண்ணங்களுக்கு அப்பால் அறிவு வியாபித்திருப்பதை உணரத் தொடங்குகிறீர்கள். மேலும் எண்ணங்கள் அறிவில் ஒரு சிறு பகுதி. எல்லா பொருள்களும் அழகு, அன்பு, புதுமை, மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே மனதுக்கு அப்பால் இருந்து வருகிறது. நீங்கள் ஞான உதயம் பெறுகிறீர்கள். 2. உங்கள் மனதிலிருந்து விடுதலை. எண்ணுபவரை கவனித்தல் என்றால் என்ன? யாராவது ஒரு மருத்துவரிடம் சென்று நான் சிரத்தில் குரல்களை கேட்கிறேன் என்றால் பைத்தியத்தை குணப்படுத்தும் மருத்துவரிடம் அனுப்பி வைப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் பல சமயம் சிரத்தின் குரல் காதில் விழாத குரலாக கேட்கிறது. சில சமயம் பல குரல் கேட்கிறது. இவ்வாறு அனிச்சை செயலாக மனது செயல்படுவதை, அதாவது அந்த குரல்கள் மற்றும் உரையாடல்களை உங்களால் நிறுத்த முடியும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெருக்களில் தானே பேசிக்கொண்டு முனகிக் கொண்டிருக்கும் பைத்தியம் பிடித்த மக்களை காணலாம். நல்லபடி இருக்கும் மக்கள் வெளிப்படையாக அப்படி செய்யவில்லை என்பதை தவிர, நல்லபடி இருக்கும் மக்கள் சப்தம் போட்டு சொல்லவில்லை என்பதை தவிர, மக்களுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அந்த குரல் ஒன்றை பற்றிய கருத்தை தெரிவிக்கிறது, யூகிக்கிறது, தீர்வு கொடுக்கிறது, ஒப்பிடுகிறது, விரும்புகிறது, வெறுக்கிறது, ஏனைய பெறவும் செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்டதாக கூட அந்த குரல்கள் இருக்காது. அது வெகு நாட்களுக்கு முன் நடந்ததை அல்லது சில நாட்களுக்கு முன் நடந்ததை கொண்டு வரும், அல்லது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லும். இங்கு நல்லபடி நடக்காது என்று சொல்லி எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கும். இவற்றை கவலை என்கிறோம். சில சமயங்களில் இந்த ஒளி அமைப்புகள் மனதில் உருவங்களை தோற்றுவிக்கும் அல்லது மனதில் ஒரு திரைப்படத்தை தோற்றுவிக்கும். ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அச்சூழ்நிலையை இறந்த காலத்துக்கு சம்பந்தப்படுத்தும். அது ஏனென்றால் அந்த சிரத்தில் கேட்கும் ஒளி முன்பு வாழ்வில் நடந்தவைகளிலிருந்தும் கலாச்சார பின்னணியில் பழகி போன மனநிலையில் இருந்தும் தோன்றியவை. அதாவது எதையும் பழையதின் பின்னணியிலிருந்து பார்ப்பதனால் நிஜமாக நடப்பதிலிருந்து வேறுபட்ட கோணத்தில் பார்க்கிறீர்கள். தலையில் கேட்கும் குரல் ஒருவருக்கு எதிராக கூட செயல்படும். பலர் அவர்களை சதா தாக்கும் அல்லது தண்டனை கொடுக்கும் குரலுடன் வாழ்வார்கள் மற்றும் அவர்களின் சக்தி இதில் விரயமாகும். நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் மனதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். அதுதான் உண்மையான விடுதலை. இப்பொழுதே சரியான நடவடிக்கையை எடுக்கலாம். உங்கள் சிரத்தில் கேட்கும் குரலை எப்பொழுதெல்லாம் கேட்க முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் கேளுங்கள். அந்த பழைய கீறல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்டு போல பல வருடங்களுக்கு திரும்ப திரும்ப எது உங்கள் தலையில் தோன்றுகின்றதோ அதை கருத்து ஊன்றி கவனியுங்கள். இதைத்தான் நான் எண்ணுபவரை கவனியுங்கள் என்று சொல்கிறேன். சிரத்தில் கேட்கும் குரலை ஒரு பார்வையாளரை போல கேளுங்கள். அதை கவனிக்கும் போது தயவு தாட்சியம் இல்லாமல் கவனியுங்கள். அதாவது தீர்வு கொடுக்காமல் கவனியுங்கள். ஏனென்றால் அவ்வாறு செய்தால் அந்த குரல் கொல்லைப்புறமாக வரும். உங்களுக்கு புரிவது, சிரத்தில் குரல் கேட்கிறது, நான் அதை கேட்கிறேன், அதை கவனிக்கிறேன் என்று நீங்கள் தனித்து நின்று உணர்தல்தான் உங்களின் இயல்பான நிலையை தவிர எண்ணங்களால் நீங்கள் இல்லை. இது எண்ணங்களை கடந்த நிலை.
நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்கும் போது நீங்கள் எண்ணங்களை கவனிப்பது மட்டுமல்ல, உங்கள் எண்ணங்களை கவனிக்கும் பார்வையாளராகவும் ஆகிறீர்கள். ஞான தெளிவில் புது பரிமாணம் தோன்றுகிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனிக்கும் பொழுது நீங்கள் சுதாரிப்பான நிகழ்கால நொடிகளில் ஆழமான நீங்களாக, அதாவது எண்ணங்களுக்கு பின்னால் அல்லது அடியில் இருப்பவராக இருக்கிறீர்கள். அதனால் எண்ணங்கள் தங்களது வீரியத்தை உங்களிடம் இழந்து விடுகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனதை நான் என்று கொண்டு அதற்கு சக்தியை அளிக்கவில்லை. இத்துடன் எப்பொழுதும் வழக்கமாக தானாக தோன்றும் எண்ணங்கள் முடிவுக்கு வருகின்றன. எண்ணங்கள் அமுங்கியவுடன் உங்கள் மனதில் தொடர்ந்து எழும் எண்ணங்களின் சங்கிலி தொடர் விடுபடுகிறது. எண்ணங்கள் இல்லாத ஒரு இடைவெளி கிடைக்கிறது. முதலில் அந்த இடைவெளி சில நொடிகள் என்று சொல்லும் அளவிற்கு மிக சிறியதாக இருக்கும். பின்னர் மெதுவாக அது அதிகமாகிவிடும். இந்த இடைவெளி தோன்றும் போது ஒரு அமைதியையும் நிசப்தத்தையும் உணர்வீர்கள். இதுகாரும் மனது மறைத்து வந்ததால் தெரியாமல் போன இயற்கையான இயல்பு நிலையுடன் ஒன்ற ஆரம்பிக்கிறீர்கள். பழக பழக நிசப்தமும் அமைதியும் ஆழமாகிறது. சொல்லப்போனால் அந்த ஆழத்திற்கு அளவு என்பது இல்லை. இந்த இயற்கையான இயல்பு நிலையிலிருந்து சின்ன அளவில் மகிழ்ச்சி பிரகாசிப்பதை காணலாம். இது ஒரு மயக்கமான நிலை என்று கூற முடியாது, நிச்சயமாக இல்லை. சுதாரிப்பு இந்நிலையில் குறைவதில்லை, அதற்கு எதிர்மறை நடக்கிறது. உங்கள் ஞான தெளிவு அமைதியை குறைத்தது என்றால், நிசப்தம் உங்கள் சுதாரிப்பை குறைத்தது என்றால் அவற்றை கொள்வதில் பயனில்லை. மனதை கொண்டு வாழும் நிலையை விட இந்த எல்லாம் ஒன்றுடன் ஒன்றாய் இணைந்திருப்பதை உணர்ந்த நிலையில் மிகவும் சுதாரிப்பாய் இருக்கிறீர்கள் மற்றும் அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் முழுவதும் இப்பொழுதில் இருக்கிறீர்கள். உங்கள் உடலுக்கு சக்தி கொடுக்கும் சக்தி களத்தின் அலைவரிசை அதிகமாகிறது. மனது அற்ற நிலை என்று கிழக்கில் சில சமயங்களில் சொல்வது போல நீங்கள் மனதை துறக்கும் பொழுது ஞான தெளிவான நிலையில் இருக்கிறீர்கள். அந்த நிலையில் உங்கள் மனது தரும் சந்தோஷத்தை விட, உணர்வுகளை விட, உங்கள் இயற்கையான இயல்பு நிலையை நீங்கள் சந்தோஷமாக ஆழமாக உணர்கிறீர்கள். உங்கள் பௌதீக உடல் மற்றும் வெளி உலகம் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. நீங்கள் என்று நினைத்ததை விட ஆழமாக உணர்வீர்கள். அந்த இயற்கையான இயல்பு நிலையை உணர்பவர்கள்தான் நீங்கள். அதாவது நீங்கள் என்று எண்ணியதை விட உயர்வானவர். நான் சொல்வது வியப்பானதாகவோ நம்ப முடியாததாகவோ இருக்கலாம், ஆனால் சொல்லித்தானே ஆக வேண்டும். எண்ணுபவரை நினைப்பதற்கு பதிலாக மனதில் ஒரு இடைவெளியை இப்பொழுது என்னும் நிகழ் தருணத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் கொண்டு வரலாம். இப்பொழுதில் ஆழமான கவனத்தை செலுத்துங்கள். இவ்வாறு செலுத்துவது திருப்தியான விஷயம்தான். இந்த வழியில் உங்கள் மனது அற்ற நிலையில் சுதாரிப்பான ஞான தெளிவை பெற்று எண்ணங்கள் அற்ற எச்சரிக்கை மிகுந்த நிலையை அடைகிறீர்கள். இது தியானம் செய்வதின் சாரம். உங்களது தினப்படி வாழ்க்கையில் இதை உங்களது வழக்கமாக செய்யும் செயல்களில் கொண்டு வரும் பொழுது உங்களது தினசரி கடமைக்கு உங்களது முழு கவனத்தை கொண்டு வருகிறீர்கள். அதனால் இதுவே ஒரு சிறப்பான முடிவாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால், ஒவ்வொரு முறையும் உங்கள் படிக்கட்டுகளில், அதாவது வீட்டில் அல்லது தொழிற்சாலையில் நடக்கும் பொழுது, ஒவ்வொரு அடி வைக்கும் பொழுதும் உங்கள் கவனத்தை அந்த நடைக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் சுவாசத்திற்கும் கூட உங்கள் சுவாசத்தை கவனத்தை கொண்டு வாருங்கள். முழுவதும் இப்பொழுதில் இருங்கள். உங்களது கைகளை கழுவும் பொழுது அதன் தொடர்பான எல்லாம் கண்டு உணரும் திறனில் கவனம் கொள்ளுங்கள். அப்பொழுது தோன்றும் ஒளி மற்றும் தண்ணீரின் தன்மை, உங்கள் கைகள், அந்த சோப்பின் வாசனை என கவனம் செலுத்துங்கள். அல்லது உங்கள் காரில் நுழையும் பொழுது கதவை சாத்தியவுடன் சில நொடிகள் கவனியுங்கள். உங்கள் சுவாசத்தின் போக்கை சில நொடி கவனியுங்கள். அமைதியை உணருங்கள். அதீதமாக இப்பொழுதில் இருங்கள். உங்களுக்கு எவ்வளவு வெற்றி கிட்டியுள்ளது என்று அறிய விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதனால் ஞான தெளிவடையும் பாதையில் முக்கியமான படி இதுதான். எண்ணங்களுக்கு இடையே ஒரு இடைவெளியை கொண்டு வரும் பொழுது உங்கள் ஞான தெளிவின் பிரகாசம் அதிகரிக்கிறது. ஒரு நாள் உங்கள் தலையில் கேட்கும் குரலை கேட்டு குழந்தையின் கிறுக்குத்தனத்தை பார்த்து சிரிப்பது போல சிரிக்க தொடங்குவீர்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், உங்கள் மனதில் உள்ளதை அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை என்பதுதான். ஏனென்றால் நீங்கள் என்று உணர்வது அவற்றை எல்லாம் சார்ந்தது இல்லை. 3. ஞான தெளிவு எண்ணங்களை கடந்து எழுவது. இந்த உலகில் வாழ எண்ணங்கள் தேவை அல்லவா? உங்கள் மனது என்பது ஒரு பொறி, அதாவது உபகரணம்.
அதை ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பயன்படுத்தலாம். மேலும் அந்த வேலை முடிந்தவுடன் அதை உபயோகிக்க வேண்டியதில்லை. 80லிருந்து 90% வரை மக்களின் எண்ணங்கள் திரும்ப திரும்ப தோன்றக்கூடியது மற்றும் உபயோகமற்றது என்று என்னால் கூற இயலும். அது மட்டுமல்ல, அதனுடைய சீர்குலைவினால் மற்றும் அதனுடைய எதிர்மறையான குணத்தினால் அது துன்பம் விளைவிக்க கூடியது. உங்கள் மனதை கவனியுங்கள். இது உண்மை என்று புலப்படும் உங்கள் சக்தியை விரயமாக்க வல்லது. கட்டுக்கடங்காமல் தோன்றும் எண்ணங்கள் அடிமைப்படுத்தும் தன்மை உள்ளவை. ஒன்றினுக்கு அடிமையாவதன் குணநலம் என்ன? இதுதான். உங்களுக்கு அதை நிறுத்தும் வசதி இல்லை. அது உங்களை விட பலசாலியானது. அது ஒரு போலியான சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த சந்தோஷம் வழியாகி விடுகிறது. ஏன் நாம் நினைவுகளுக்கு அடிமையாகிறோம்? ஏனென்றால் அதை நீங்கள் என்று நினைக்கிறீர்கள். அதாவது நீங்கள் என்று கொள்வதை மனதில் உள்ளவைகளிலிருந்தும் மற்றும் அதன் செயல்பாட்டிலிருந்தும் வரையறுத்துக் கொள்கிறீர்கள். நினைப்பதை நிறுத்தினாலே நீங்கள் என்பது முடிவுக்கு வருவதாக நினைக்கிறீர்கள். நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் யார் என்பதற்கு மனதில் உங்களை பொறுத்து அல்லது உங்களது கலாச்சாரத்தை பொறுத்து ஒரு உருவம் கொடுக்கிறீர்கள். இந்த மாயையான உருவை ஈகோ அதாவது உள்மனம் என்று அழைக்கலாம். உள்மனம் அதன் செயல்பாட்டிற்கு தொடர்ந்து நினைப்பவைகளை சார்ந்து இருக்கிறது. ஈகோ அதாவது உள்மனம் பலருக்கு பல பொருள்களில் அர்த்தமாகிறது. ஆனால் நான் இங்கு நான் என்று பின்னிய உருவை உள்மனம் என்று அழைக்கிறேன். உள் மனதிற்கு நிகழ்காலம் என்ற ஒன்று பெரும்பாலும் இருப்பதில்லை. இறந்த காலமும் வருங்காலமும் தான் முக்கியம் என கொள்கிறது. உள்மனம் என்பது சீர்குலைவானது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. இது எப்பொழுதும் கடந்த காலத்தையே நினைவில் தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறது. ஏனென்றால் கடந்த காலம் இல்லாவிட்டால் நீங்கள் யார்? அது வருங்காலத்தில் திட்டமிடுகிறது. ஏனென்றால் அது தொடர்ந்து வாழ வழிவகுத்து கொள்கிறது மற்றும் நிறைவை பெறுகிறது. ஒரு நாள் எனக்கு இதுவோ அதுவோ கிடைத்த பிறகு நான் அமைதி அடைவேன் என்று சொல்கிறது. உள்மனம் நிகழ்வில் இருப்பதாய் உணரும் போதும் அது நிகழ்வில் இருப்பதில்லை. நிகழ்காலத்தை தவறாக புரிந்து கொள்கிறது. ஏனென்றால் நிகழ்காலத்தை கடந்த காலம் கொண்டு பார்க்கிறது அல்லது நிகழ்காலத்தை ஒன்றை முடிப்பதற்காக பயன்படுத்துகிறது. அதாவது மனது வருங்காலத்தில் கிடைக்கப் போகும் ஒன்றிலேயே இருக்கும். உங்கள் மனதை உற்று கவனித்தால் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்று புரியும். இப்பொழுது என்னும் நொடிகள்தான் ஞான உதயத்திற்கு திறவுகோல். நீங்கள் மனதால் வாழும் வரை இப்பொழுதை உணரமாட்டீர்கள். நான் ஏன் கண்டுணரும் திறனை மற்றும் அலசி ஆராயும் திறனை இழக்க மாட்டேன்? நான் நன்றாக யோசிப்பதை அறிந்து கொள்ள தடை ஒன்றும் இல்லை. ஆனால் எனது மனதை இழக்க தயாராக இல்லை. எண்ணங்கள் என்பன நாம் பெற்ற விலைமதிப்பற்ற பரிசுகள். அது இல்லாவிட்டால் நாம் வேறு ஒரு வகை மிருகமாக இருந்திருப்போம். மனதை முக்கியமாக கருதுவது என்பது பரிணாம வளர்ச்சியில் ஒரு படி. நாம் அடுத்த படியை நோக்கி உடனடியாக பயணத்தை ஆக வேண்டும். இல்லாவிட்டால் மனது என்னும் அரக்கனால் அழிக்கப்பட்டு விடுவோம். இதை பற்றி பின்னர் விரிவாக பேசுகிறேன். ஞான தெளிவும் எண்ணுவதும் தொடர்புடையன அல்ல. எண்ணங்கள் ஞான தெளிவின் ஒரு சிறிய பகுதி. ஞான தெளிவிற்கு எண்ணங்கள் தேவையில்லை. எண்ணங்களுக்கு ஞான தெளிவு தேவை. ஞான உதயம் என்பது எண்ணங்களை கடந்து எழுவது என்பதை தவிர மிருகம் அல்லது செடியை விட மட்டமானது என்பதல்ல. ஞான உதயம் அடைந்த நிலையில் எண்ணங்களை உபயோகிப்பீர்கள். ஆனால் மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் உபயோகிப்பீர்கள். அதை செயல்முறைகளுக்கு அதிகம் உபயோகிப்பீர்கள். மனதில் கேட்கும் பேச்சு வார்த்தைகளிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். உள்ளே ஒரு நிசப்தம் இருக்கும். மனதை உபயோகிக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக புது தீர்வு காணுங்கள். உங்கள் மனது எண்ணங்கள் மற்றும் எண்ணங்களற்ற அமைதி என்று தொடர்ந்து தாவுகிறது. அதாவது மனது மற்றும் மனதற்ற நிலை என்று தாவுகிறது. மனதற்ற நிலை என்பது எண்ணங்கள் அற்ற ஞான தெளிவு. இந்த நிலையில் புதுமைகளை படைக்க இயலும். ஏனென்றால் இந்த வழியில்தான் எண்ணங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. ஞானத்துடன் தொடர்படையாத எண்ணங்கள் வெகு எளிதில் பயனற்றதாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் அழிவு விளைவிப்பதாகவும் ஆகிவிடுகிறது. மனது என்பது தற்காப்பு இயந்திரம். மற்ற மனங்களின் தாக்க, மற்ற மனங்களிலிருந்து காத்துக்கொள்ள, சேகரிக்க, பாதுகாக்க, அலசி ஆராய உபயோகமாகிறது. ஆனால் புதியன படைக்கும் திறன் கொண்டது அல்ல. தெரிந்தோ தெரியாமலோ எல்லா கலைஞர்களும் மனதற்ற நிலையில்தான் படைக்கிறார்கள். அந்நிலையில் படைக்கும் திறனுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது அல்லது மனதால் அறியும் திறன் கிடைக்கிறது. பல விஞ்ஞானிகள் தங்களின் சாதனை அமைதியான மனநிலையில் கிடைத்ததாக சொல்லி இருக்கிறார்கள். ஐன்ஸ்டைன் உள்பட பல அமெரிக்க விஞ்ஞானிகளை உள்ளடக்கிய ஒரு ஆய்வியல் எண்ணங்கள் ஒரு சின்ன சக ஒத்துழைப்பைத்தான் படைப்பு கடையில் தருகின்றன என்பது ஆச்சரியம் என்று அமெரிக்காவின் நாடு தழுவிய ஆய்வு கூறுகிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன்,
பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வர முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்பதல்ல, எண்ணங்களை நிறுத்த தெரியவில்லை என்பதே காரணமாகும். இவ்வுலகில் உள்ள ஜீவராசிகள் என்னும் அதிசயமோ அல்லது உங்கள் உடல் மற்றும் அது தாக்கு பிடிக்கும் விதமோ எண்ணங்களால் மனதால் யோசித்து உருவாக்கப்பட்டவை அல்ல. மனதை விட மிகப்பெரிய அளவிலான அறிவு இருக்கிறது. எவ்வாறு ஒரு அங்குலத்தில் ஒரு பங்குக்கு 1000 பங்குள்ள ஒரு மனிதனின் செல் அதன் டிஎன்ஏயில் 600 பக்கம் கொண்ட 1000 புத்தகங்களில் எழுதக்கூடியதை தக்க வைத்துள்ளது. நமது உடலை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள எவ்வளவு விவரமான அறிவு அதில் உள்ளது. ஆனால் நாம் எவ்வளவு குறைவாக அதை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அதனுடன் மனது தொடர்பு கொள்ளும் போது அற்புதமான கருவியாகி விடுகிறது. அது தன்னை விட அதிகம் பிரமிக்கும் உதவியை செய்கிறது. 4 உணர்ச்சிகள் மனதிற்கு உடல் காட்டும் எதிர் விளைவுகள். உணர்ச்சிகள் என்றால் என்ன? நான் மனதில் சிக்குவதை விட உணர்ச்சியில் அதிகம் சிக்குகிறேன். மனது என்ற சொல்லை நான் உபயோகிக்கும் போது எண்ணங்களை மட்டும் சொல்லவில்லை, உணர்ச்சிகளையும் உங்களை அறியாமல் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு காட்டும் எதிர் விளைவையும் சேர்த்துதான் கூறுகிறேன். உணர்ச்சிகள் மனதும் உடலும் இணையும் இடத்தில் உள்ளது. உணர்ச்சிகள் மனதின் எதிர் விளைவுகள் அல்லது அவை உங்கள் உடலில் விழும் மனதின் பிரதிபிம்பம் என்று கூறலாம். ஒரு உதாரணத்திற்கு சொல்வதென்றால், ஒரு பகை உணர்ச்சி அல்லது தாக்க வேண்டும் என்ற உணர்ச்சி உடலில் ஒரு சக்தி களத்தை உருவாக்குகிறது. அதை நாம் கோபம் என்கிறோம். உடல் சண்டையிட தயாராகிறது. பயப்படுவது போன்ற உணர்வு உங்கள் உடலை அல்லது மனதை சுருங்க செய்கிறது. உடலளவில் அதை கோபம் என்கிறோம். ஆனால் ஆய்வுகள் என்ன கூறுகின்றன என்றால், உணர்ச்சிகள் உடலின் வேதியியல் பொருள்களையே மாற்றுகின்றன என்கின்றன. இந்த வேதியியல் மாற்றம் உடலளவில் பொருளளவில் உணர்ச்சி என்றாகின்றன. எல்லா எண்ண படிவங்களிலும் சுதாரிப்பு இல்லாததால் இந்த உணர்ச்சிகளின் மூலம் உங்கள் எண்ணங்களில் விழிப்புணர்ச்சியை கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்கள் எண்ணங்களை நீங்கள் என்று கொள்ளும்போது, அதாவது உங்கள் விருப்பங்கள், வெறுப்புகள், தீர்ப்புகள், உங்கள் கருத்து கணிப்புகள் ஆகியவற்றை நீங்கள் என்று கொள்ளும்போது, அதாவது நீங்கள் பார்வையாளராக இல்லாத பட்சத்தில் உணர்வுகளின் சக்தி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் உணர்வுகளை உணராவிட்டால் அவற்றிலிருந்து நீங்கள் உங்களை துண்டித்துக் கொண்டீர்களானால் அவற்றை உடல் ரீதியாக மட்டுமே உணர்வீர்கள். அதாவது உடலில் உள்ள சிரமமாக அல்லது அறிகுறியாக உணர்வீர்கள். இதை பற்றி இந்நாளில் ஏற்கனவே நிறைய எழுதப்பட்டுள்ளது. அதனால் இது பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க வேண்டாம். ஒரு சிலர் சரியாக கவனிக்காமல் விட்ட உணர்வுகள் சில சமயங்களில் வெளியே நடக்கும் நிகழ்வு உங்களில் நடப்பது போன்ற தோற்றத்தை கொண்டு வரும். அதிகமான கோபத்தை தங்களை அறியாமல் அல்லது அறிந்தும் வெளியிடாமல் உள்ளடக்கியவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் கோபமுள்ள பிறரால் திட்டப்படுவதை அல்லது சமயங்களில் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதை நான் கவனித்திருக்கிறேன். அவர்களிடம் அத்தனை கோபம் இருக்கிறது. மற்றவர்கள் தங்களை அறியாமல் அவற்றை எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். மேலும் அது அவர்களின் கோபத்தை தூண்டி விடுகிறது. உங்கள் உணர்வுகளை தனித்து நின்று பார்க்க முடியாவிட்டால் உங்கள் உடலின் சக்தி களத்தை முதலில் உணரத் தொடங்குங்கள். இதை பற்றி பின்னால் விவரமாக பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீர்கள் உணர்வுகள் என்பது மனதின் எதிர்விளைவு உடலில் தோன்றுவது என்று. ஆனால் சில சமயங்களில் ஒரு முரண் இருக்கிறதே. மனது சொல்கிறது செய்யாதே என்று, உணர்வுகள் சொல்கின்றன செய் என்று. சில சமயங்களில் இதற்கு தலைகீழாக தோன்றுகிறதே. உங்கள் மனதை நீங்கள் உள்ளபடியே உணர வேண்டுமானால் உடல் உண்மையான எதிர்விளைவை கொடுத்து உதவும். அதனால் உணர்வுகளை கவனியுங்கள் அல்லது உங்கள் உடலின் எதிர் விளைவுகளை கவனியுங்கள். அதில் ஏதாவது வேறுபாடு இருந்தால் எண்ணங்கள் பொய் சொல்கின்றன, உணர்வுகள் தான் உண்மை சொல்கின்றன. நீங்கள் யார் என்பதான முடிவான உண்மையை சொல்லவில்லை. அந்த நேரத்தில் உங்கள் மனநிலையை சொல்கிறது. மேலோட்டமான நினைவுகளுக்கும் மனதின் அடியில் உள்ள சுதாரிப்பற்ற விதத்தில் மனதில் உறைந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருப்பது சகஜம்தான். உங்களை அறியாமல் தோன்றும் சுதாரிப்பற்ற மனநிலைகளை எண்ணங்களாக உணர முடிந்திருக்காது. ஆனால் இது எப்போதுமே உடலில் எதிர்விளைவாக தோன்றும். அதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு உணர்வுகளை நீங்கள் உற்று நோக்குவது எண்ணங்களை நோக்குவது போன்றதாகும். அதில் என்ன வேறுபாடு என்றால், எண்ணங்கள் உங்கள் சிரத்தில் இருந்த போதும் உணர்வுகள் உங்கள் உடலில் ஒரு பகுதியை கொண்டிருப்பதால் முதலில் உங்கள் உடலில் தெரிந்து விடுகிறது. அந்த உணர்வுகள் உங்களை ஆட்கொள்ளாமல் நீங்கள் அவற்றை அவ்வாறு இருக்க விட்டுவிடலாம். அப்பொழுது நீங்கள் உணர்வுகளாக ஆக மாட்டீர்கள். நீங்கள் கவனிப்போராகி விடுவீர்கள். இதை செய்தீர்கள் என்றால் சுதாரிப்பற்ற நிலையில் உள்ளவை அனைத்தும் சுதாரிப்பான நிலைக்கு வந்துவிடும். கேள்வி:
உணர்வுகளை கவனிப்பது எண்ணங்களை கவனிப்பது போல் முக்கியமானதா? பதில்: ஆமாம். இந்த நொடி என்னுள் என்ன நடக்கிறது என்ற கேள்வியை உங்களுள் கேட்டுக்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த கேள்வி உங்களை சரியான திசையில் வழிநடத்தும். ஆனால் கருத்து கணிப்பு செய்ய தொடங்காதீர்கள். சும்மா கவனியுங்கள். உங்கள் கவனிப்புத்தன்மை உங்களில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அந்த உணர்வில் உள்ள சக்தியை பாருங்கள். எந்த உணர்வும் இல்லாவிட்டால் உங்களது கவனத்தை உங்களது உடலில் உள்ள சக்தி களத்தை நோக்கி செலுத்துங்கள். அதுதான் இயற்கையான இயல்பு நிலையில் இருப்பதன் ஆரம்பம். உணர்வுகள் எண்ணங்களின் சக்தி பூர்வமான களமாக இருக்கின்றது. அதனால் அதை தனித்து உற்று நோக்க இயலுவதில்லை. அது உங்களை வெல்ல நினைக்கிறது. பொதுவாக அதை கவனிக்கும் அளவிற்கு நிகழ்வில் இல்லாத பட்சத்தில் அது வெல்லவும் செய்கிறது. நிகழ்வில் சுதாரிப்பு இல்லாத பட்சத்தில் அந்த உணர்வுகள் பொதுவாக தற்காலிகமாக நீங்கள் என்றாகி விடுகிறது. ஒரு தற்காலிகமான சுழற்சி உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் இடையில் ஏற்பட்டு விடுகிறது. ஒன்றின் மூலம் ஒன்றினுக்கு உணவு கிடைத்து விடுகிறது. எண்ணங்கள் தங்களின் பிரதிபலிப்பை உணர்வுகளில் மிகவும் அடர்வாக ஏற்படுத்துகின்றன. அந்த உணர்வுகளில் உள்ள சக்தியானது முதலில் தோன்றிய எண்ணங்களுக்கு தீனியிடுகின்றன. எண்ணங்கள் ஒரு நிகழ்விலோ அல்லது தனி மனிதனிலோ நிலைத்திருக்கும் பொழுது எண்ணங்களின் அலைகள் உணர்ச்சிகளுக்கு தீனியிடுகின்றன. அந்த உணர்ச்சிகள் எண்ணங்களுக்கு தீனியிடுகின்றன. மீண்டும் மீண்டும் இவ்வாறே தொடர்கிறது. உங்களது உருவம், பெயர் தவிர மற்றவற்றில் விழிப்புணர்ச்சி இல்லாமல் போவதே உணர்வுகளை தனியாக பார்க்க முடியாமல் போவதற்கு அடிப்படையான ஆரம்பம். உங்களிலிருந்து இந்த உணர்வுகளை தனித்து பார்க்காததினால் இதற்கு பெயரிடுவது கூட கஷ்டம். பயம் என்பது அருகில் வந்தாலும் பொருந்துவதில்லை. உங்களிலிருந்து விலக்கி பார்க்காமல் இருப்பதை போன்ற உணர்வை தருவதால் வழி என்ற வார்த்தை சால பொருந்தும். மனதின் முக்கியமான வேலை அந்த வழியை போக்குவதாகும். அதனால் தான் அது தொடர்ந்து தோன்றுகிறது. ஆனால் முழுவதும் போக்க முடியாமல் மனது பூசி மெழுகுகிறது. அதனால் தற்காலிக நிவாரணம் மட்டும்தான் கிடைக்கிறது. உண்மையில் எவ்வளவிற்கு எவ்வளவு வழியிலிருந்து விடுதலையாக பார்க்கிறதோ அவ்வளவிற்கு அவ்வளவு வழி அதிகமாகிறது. மனதால் ஒரு தீர்வை அடைய முடியாது. மேலும் இது ஒரு தீர்வு ஏற்பட வழி வகுக்காது. ஏனென்றால் அதுவும் கஷ்டத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு காவல்துறையின் தலைவன் அவனே குற்றவாளியாக இருக்கும் பட்சத்தில் குற்றவாளியை பிடிக்க முயலுவதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். மனதை நான் என்று கொள்வதிலிருந்து, அதாவது உள் மனதிலிருந்து விடுபடாத வரை நீங்கள் வழியிலிருந்து விடுபட மாட்டீர்கள். உள் மனதிலிருந்து விடுபட்டதன் பின் மனது நீங்கள் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுவதால் உங்களது இயற்கையான இயல்பான நிலை வெளிப்படுகிறது. நீங்கள் என்ன கேட்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். என்ன கேட்க நினைத்தேன் என்றால் அன்பு, மகிழ்ச்சி எனப்படும் நேர்மறை உணர்வுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பதில்: அது இயற்கையான இயல்பு நிலையனுடன் தொடர்புடையது. இந்த மாதிரி அன்பு, மகிழ்ச்சி என்பனையெல்லாம் தொடர்பான எண்ணங்களுக்கு இடையில் ஒரு வினாடி கால இடைவெளியில் தோன்றும் ஆழமான அமைதி. பலருக்கு அந்த மாதிரியான இடைவெளி எப்போதாவது எதேச்சையாக அல்லது மனது பிரமித்து போய் பேச்சை நிறுத்தும் பொழுது ஏற்படுகிறது. சில சமயங்களில் மிகுந்த அழகு கருத்தை கவரும் பொழுது, அல்லது மிகுந்த களைப்பு ஏற்படும் பொழுது, அல்லது பெரிய அபாயம் ஏற்படும் பொழுது தோன்றுகிறது. அத்தருணங்களில் மனது நிசப்தமாய் நின்று விடுகிறது. அந்த நிசப்தத்தில் சின்னதாய் ஆனால் ஆழமான மகிழ்ச்சி, அன்பு, அமைதி தோன்றுகிறது. எப்பொழுதும் அவை சிறிது நேரம்தான் நிலைக்கும். ஏனென்றால் மனது எண்ணுதல் என்னும் இரைச்சலுக்கு சென்றுவிடும். மனதின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடாத வரை மகிழ்ச்சி, அன்பு, அமைதி எல்லாம் நிலைக்காது. அவற்றையெல்லாம் உணர்ச்சி என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இவை அவற்றிற்கு மேல் ஆழமான நிலையில் உள்ளவை. உணர்வுகளை பற்றி நீங்கள் மிகவும் சுதாரிப்பாக இருந்தால்தான் அதைவிட ஆழமானவற்றை உணர முடியும். ஆங்கிலத்தில் உணர்வுகள் தொல்லைகள் என்ற நேரடி பொருளை தரும். எமோஷன் என்ற வார்த்தை எமோவரி என்ற தொல்லை தர, தா என்ற பொருள் தரும் லாட்டின் வார்த்தையிலிருந்து வந்தது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி என்பன இயற்கையான இயல்பு நிலைகள். சரியாக சொல்வதென்றால் இயற்கையான இயல்பு நிலையின் 3 விதமான தோற்றம். அதனால் அவற்றுக்கு எதிர்மறைகள் கிடையாது. ஏனென்றால் இவை மனதை கடந்த நிலையில் எழுகின்றன. ஆனால் மாறாக உணர்வுகள் மனதின் 2 விதமான நிலைகளில் தோன்றுபவை. அதனால் அவற்றுக்கு எதிர்மறைகள் உள்ளன. அது என்ன பொருளை தருகிறது என்றால் கெடுதல் இல்லாத நல்லது இல்லை. ஞான தெளிவற்ற நிலையில், அதாவது மனது நான் என்று கொள்ளும் நிலையில் வழி, சந்தோஷம் என்று மாறி மாறி வரும் நிலையில் சந்தோஷம், மகிழ்ச்சி என்று தவறாக அழைக்கப்பட்டு விடுகிறது. மது சிறிய கால அளவை உடையது. அதாவது துன்பம், இன்பம் என்று மாறி வரும் சுழற்சியில்
அது சந்தோஷமான பகுதி. சந்தோஷம் என்பது பிளஷர், வெளியிலிருந்து வருவது. ஆனால் பெருமகிழ்ச்சி, ஜாய் என்பது உள்ளிருந்து வருவது. எது உங்களுக்கு இன்று சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது மறுநாளை துன்பத்தை கொடுக்கும், அல்லது அந்த சந்தோஷம் உங்களை அவிட்டு அகன்றுவிடும். இதனால் துன்பம் விளையும். அன்பு, காதல் சில சமயம் வரை மிகவும் இன்பத்தை கொடுப்பதாயும் அடிமையாகும் இயக்கத்தை ஏற்படுத்துவதாயும், அதாவது முந்தைய நிலைக்கு மாறான நிலையை ஒரு சுவிட்ச் போட்டது போன்று விளைவிக்கிறது. பல காதல் உறவுகள் ஆரம்ப கால மயக்கத்திற்கு பிறகு காதல் அல்லது வெறுப்பு என்பது ஈடுபாடு அல்லது தாக்குதல் என்ற எதிர்மறைகளில் ஊசலாடும். கேள்வி: உண்மையான அன்பு உங்களை துன்புறுத்தாது. எவ்வாறு துன்புறுத்த இயலும்? பதில்: அது திடீரென்று எவ்வாறு வெறுப்பாகும்? பெருமகிழ்ச்சி வழியாகாது. ஞான உதயம் கிடப்பதற்கு முன், உங்களது மனதை நான் என்று கொள்வதிலிருந்து விலகுவதற்கு முன் ஒரு கீற்று போல ஒரு பெருமகிழ்ச்சி, உண்மையான அன்பு அல்லது உயிர்ப்புடன் கூடிய ஆழமான அமைதியை உணர வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களின் உண்மையான இயல்பு. பொதுவாக மனதால் மறைக்கப்பட்டு விடுகிறது. மேலும் சாதாரண காதலுக்கு அடிமையான உறவுகளில் கூட மிகவும் தூய்மையான, எதுவும் பங்கப்படாத தருணங்கள் உள்ளன. அவையெல்லாம் கீற்று போன்றவை. ஏனென்றால் விரைவில் மனது வந்து மறைத்து விடுகிறது. அதனால் உடனே தாங்கள் இழந்து விட்டது போலவோ அல்லது எல்லாமே மாயையோ என்று உணர்ந்து விடுகிறீர்கள். உண்மை என்னவென்றால் மாயையும் அல்ல, நீங்கள் இழக்கவும் இல்லை. அது உங்களின் இயல்பான நிலையின் ஒரு பகுதி. மற்றும் மனது உங்கள் இயல்பான பகுதியை மறைக்கலாம், ஆனால் உங்கள் இயல்பு நிலையை முழுவதும் அழிக்க இயலாது. சூரியன் பிரகாசமாக இருந்த போதும் மேகங்கள் மறைக்கலாம். அதனால் சூரியன் மறைந்து விடுவதில்லை. அது அடுத்த பக்கத்தில் மேகங்களுக்கு பின்னால் இருக்கிறது. கேள்வி: புத்த போதனைகளில் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் மற்றும் ஆசையை நீக்கிவிட்டால் துன்பமற்று இருக்கலாம் என்கிறார்கள். பதில்: எல்லா இயக்கங்களும் மனதிற்குள் விடையை தேடுகிறது, இல்லாவிட்டால் திருப்தியை வெளியே தேடுகிறது, அல்லது இயற்கையான இயல்பு நிலைக்கு பதிலான ஒன்றை வருங்காலத்தில் தேடுகிறது. மனதை நான் என்று கொள்ளும் வரை நான் அந்த இயக்கங்களாக, நான் அந்த தேவைகளாக, நான் அந்த அன்புக்கு பாத்திரமாக அல்லது வெறுப்புக்கு பாத்திரமாக என்பனவற்றை தவிர நான் என்று எதுவும் இல்லை என்று ஆகிவிடுகிறது. அதாவது நான் என்பது முடிக்க முடியும் என்ற ஒன்று, அல்லது நிறைவேறாத சிறப்பான ஒன்று, அல்லது வருங்காலத்தில் முளைக்கக்கூடிய விதை என்று ஆகிவிடுகிறது. இந்த மனநிலையில் ஞான உதயம் என்ற பேறு பெற வேண்டும் என்பது கூட மற்றும் ஒரு இயக்கம் முழுமை பெற வேண்டும் என்ற ஆசை அல்லது வருங்காலத்தில் அடைய வேண்டிய நிலை. அதனால் ஆசையை துறக்கும் நிலையை அடைய அல்லது ஞான உதயத்தை அடைய ஆசைப்படாதீர்கள். நிகழ்வில் இருங்கள். மனதை உற்று நோக்குபவராக இருங்கள். புத்தரை மேற்கோள் காட்டுவதை விடுத்து புத்தராக இருங்கள். ஞான தெளிவாக, அதாவது அந்த வார்த்தையின் பொருளாக இருங்கள். மனிதர்கள் தங்கள் தடத்திலிருந்து நழுவி நேரம் மற்றும் மனது என்பதில் சிக்கியதிலிருந்து இயற்கையான சுதாரிப்பான இயல்பு நிலையை விட்டு வழியில் இருக்கிறார்கள். இந்நிலையில் தங்களை பொருளில்லாத துகள்களாக கொண்டு மூலத்துடன் தொடர்பு இல்லாதவர்களாகவும் மற்றவர்களுடன் தொடர்பு இல்லாதவர்களாகவும் அந்நிய பிரபஞ்சத்தில் இருப்பவர்களாகவும் உணர்கிறார்கள். மனதை நீங்களாக கொள்ளும் வரை, அதாவது ஆன்மீகத்தின்படி நீங்கள் சுதாரிப்பற்ற நிலையில் இருக்கும் வரை, வலி என்பது தவிர்க்க இயலாதது. உணர்ச்சிகளால் உண்டாகும் வலி உடலில் வலியும் வியாதியும் ஏற்பட காரணமாக இருப்பதால் நான் இங்கு பெரும்பாலும் உணர்ச்சிகளால் ஏற்படும் வலியை பற்றி கூறுகிறேன். வெறுப்பு, கோபம், சுய பச்சாதாபம், குற்ற உணர்ச்சி, சோகம், பொறாமை மற்றும் சின்ன அசௌகரியம் எல்லாமே வலிதான். எல்லா சந்தோஷங்களும் மற்றும் அதிக உணர்வை கொடுக்க கூடியவையும் அவற்றினுள் துன்பத்தின் விதையை கொண்டிருக்கும். அது சமயம் பார்த்து வெளிவரும். யாராக இருந்தாலும், அவர்கள் போதைப் பொருள் உட்கொள்ளுபவராக இருந்தால் கூட, தாங்கள் அடையும் உச்ச நிலைக்கு பிறகு ஒரு தாழ்வான நிலை, அதாவது சந்தோஷம் துக்கமாக மாறுவதை உணர்வார்கள். பல மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மிகவும் நெருக்கமாக இருந்த உறவு சந்தோஷம் தந்ததிலிருந்து மாறி வெகு சீக்கிரமே சோகம் தருவதாக மாறுவதை உணர்வார்கள். உயரத்திலிருந்து பார்க்கும்போது நேர்மறை என்றும் எதிர்மறை என்றும் மையம் கொண்டவை ஒரே நாணயத்தின் இரு பக்கம் போன்றவை மற்றும் அவை மனது நான் என்று கொண்ட உள் மனநிலையின் வழிகளை அடிப்படையாக கொண்டவை. வழிகளில் இரண்டு வகைகள் உள்ளன: இப்பொழுது ஏற்படும் வழி மற்றும் எப்பொழுதோ ஏற்பட்ட வழி. மனதில் நிலைத்து இருப்பது, வழியை வரவழைத்து கொள்ளாதது மற்றும் பழைய வழியை மறப்பது ஆகியவற்றை பற்றி இப்பொழுது பேச விரும்புகிறேன்.
ஓம் தொடரும்.